எல்லாருக்கும் வணக்கம். விடுதலை செகண்ட் ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விடுதலை செகண்ட் பார்ட்டுடைய ஆடியோ லான்ச். இந்த இது வந்து நான் வந்து இன்னைக்கு ஸ்டேஜில் பேசவே வேணாம்னு நினைச்சேன். ராஜா சார் வந்து டக்குன்னு நீ போய் சொல்லு, நீ தான் சொல்லணும் அப்படின்ட்டாரு. அதனால வந்துட்டேன். இன்னைக்கு வந்து ஆடியோ லான்ச்ல நம்ம செகண்ட் பார்ட்டோட சாங்ஸை லைவா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அது வருது. தினமுன்ற சாங்கு இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அதை கேட்டுட்டு அடுத்த சாங் பெர்ஃபார்ம் பண்ணி கேட்கலாம். இந்த சாங்கு ராஜா சார் எழுதினாங்க. அண்ட் இந்த சாங் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாங். ராஜா சார் கம்போஸ் பண்ணிட்டு, இது கம்போஸ் பண்ணும்போதே அந்த ஃபர்ஸ்ட் லைனோட தான் கம்போஸ் பண்ணாங்க. தினமும் நினைப்புன்ற அந்த லிரிக்கோட தான் கம்போஸ் பண்ணாங்க. கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் சரி நாளைக்கு ரெக்கார்டிங் வச்சுக்கலாம். நாங்கள் லிரிக் எல்லாம் எழுதுறது வழக்கம் போல நான் லேட்டாக போனேன். 9 o'clock சொல்லி நான் 9:30 போனேன். பை த டைம் ஐ வாஸ் தேர் ஃபுல்லாகவே லிரிக் எழுதிட்டாங்க. எழுதிட்டு அது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஒவ்வொரு தடவையும் எனக்கு ராஜா சாரை போய் மீட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு என்ரிச்சிங்காக இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட இன்டராக்ட் பண்றது, பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சாங் இஸ் a very very special song அந்த விதத்துல. and let's listen to the performance. Thank you so much sir. Thank you so much sir. Yes, பாட்டு கேட்கலாமா? விடுதலை பாகம் 2ல இருந்து நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு படி மேலவே இருக்கு இந்த படத்துடைய ட்ரெய்லரே இப்படி இருக்கு அப்படின்னா படம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை நம்மள வந்து டிராப் பண்ணிருக்காங்க. எஸ், தேங்க்யூ so much the entire crew. இப்போ இந்த நிகழ்வுடைய ஒரு முக்கியமான தருணம் வந்தாச்சு, படத்தினுடைய ஆடியோ லான்ச். எஸ், இசை தட்ட வெளியிடுற நேரம். அதற்காக நம்மளுடைய படக்குழுவினர் அன்போடு மேடை கழைக்கலாம். முதல்ல வந்து இளையராஜா சார் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம்.
நான் நிறைய பேசிட்டேன். உங்களுக்கு கண்டிப்பா கிளாஸ் தருவோம். அவங்க என்னென்ன பேசணும் அப்படின்னு கேட்கறது நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்கன்னு ஆயிடும். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு நபர் அப்படின்னா இந்த பாட்டு நம்ம கேட்டோம்ல இப்போ மனசுல அப்படின்ற பாட்டு, அந்த பாட்டுடைய அந்த குரல் நம்ம வந்து லைவா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்த்தோம். பட் அந்த இதுல கேட்கிறப்போ பயங்கரமா இருந்துச்சு. he just took us to another world அப்படின்றது உண்மை. சோ அவர் வந்து நேரடியா அவருடைய அனுபவத்தை பேசணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. மிஸ்டர் சஞ்சய் சுப்ரமணியம் அவர்கள், அதாவது கர்நாடிக் மியூசிக்ல இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சிங்கர். அவ்வளவு அழகா அவருடைய அந்த குரலா இருக்கட்டும், அவருடைய அந்த நுணுக்கங்களா இருக்கட்டும், அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. so good. Would love to hear it from you, sir. Please, over to you. A few words from you, Margaret. வணக்கம். அதாவது நான் வந்து இந்த வருஷம் ஜனவரி மாசம் முதல்ல ராஜா சார் மீட் பண்ண போயிருந்தப்போ அவர் வந்து டைம் இருக்கான்னு கேட்டார். இருக்கு சார் அப்படின்னு உடனே உள்ள கூட்டிட்டு போய் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. அவர் அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாரு, இன்னைக்கு பேசுறதுக்கும் என்ன பிள்ளையார் சொல்லி போட சொல்லிட்டாங்க. அதனால அவருக்கு வந்து நம்மளுடைய நன்றி. நான் பேசிட்டே வச்ச விஜய் சேதுபதி கிட்ட கேட்டார், சார் நீங்க நின்று பாடுறச்ச 7th ஸ்டாண்டர்ட் பையன் நிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன் 35 வருஷமா நான் உட்காந்துதான் பாடியிருக்கேன், இன்னைக்கு என்ன நின்று பாட வச்சிட்டாரு இளையராஜா சார், அதனால என்ன நிக்க வச்சிட்டாரு. அதான் ரீசன். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்தபடியாக அதே மாதிரி அந்த பாட்டுல ஃபீமேல் வாய்ஸ் அனன்யா பட் அவர்கள் அங்க பெர்ஃபார்ம் பண்றப்போவே ஒரு எனர்ஜி ஒன்று அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு. அண்ட் ஹர் வாய்ஸ் இஸ் அப்சல்யூட் மேஜிக். ப்ளீஸ் மேம் ஒரு சில வார்த்தைகள் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ. வணக்கம் எல்லாருக்கும். We were only prepared to sing மனசுல இப்போ என்ன பேசணும்னு தெரியல. But I can only thank the one and only friend நானி ராஜா சார். 1 2 3 பாட்டு கொடுத்திருக்காங்க, விடுதலை 1 and 2 சேர்த்து. Thank you so much sir and thank you Rajwadan sir. 4 பாட்டு. So thank you so much. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய opportunity and I can only be thankful. Thank you so much. Thank you. திரைப்படத்தினுடைய எடிட்டர், ஐ திங்க் ஒரு எடிட்டருடைய ஒர்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபில்ம். ஒரு பிரில்லியன்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ட்ரெய்லர். மைண்ட் ப்ளோயிங் ஆனது. நான் பேசல, ஹீல் டாக் மோர் அபவுட் ஹிஸ் ஒர்க். ப்ளீஸ் சார். அடுத்தபடியாக ஆர்ட் டைரக்டர் ஸோ ஜாக்கி சார், அவருடைய ஒர்க்குமே ரொம்ப நேர்த்தியா இருந்தது. ஐ திங்க் அந்த ஒரு செட்டப், அந்த ஒரு அட்மாஸ்பியருக்குள்ள நம்மளை கொண்டு போறதுக்கு முக்கியமான காரணம் அந்த இடத்தை அப்படி கிரியேட் பண்றதுதான். ஸோ அந்த ஒரு பர்ஃபெக்டான ஒர்க் பண்ண ஜாக்கி சார் ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ் சார். தேங்க்ஸ் டு வெற்றிமாறன். ஏன்னா அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும், மீதி எல்லாம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும். பட் ஸ்டில் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த ஒரு மேடையில் நானும் இருக்கேன் அப்படின்றது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒன்லி திஸ் பர்சன் கேன் ஹேண்டில் எவ்ரி ஒன் வித் அந்த ஆளுமையாக இருக்கலாம், அவர் பேசுகிற விதமாக இருக்கலாம், எடுக்கிற விதம் உங்களுக்கே தெரியும். பட் அவர் கேட்டு வேலை வாங்குற விதம் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அண்டு மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது. நான் வந்து சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரே ஒரு டைரக்டர்கிட்ட வேலை பார்த்தாலே போதுன்ற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக 2 பேரும் வேலை பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். A man who needs no introduction, but in the film I will tell you, நான் ஆல்ரெடி பேசின மாதிரி அந்த போலீஸ் கெட்டப்ல வந்து நின்ற உடனே அந்த தோரணையும் சரி அந்த லுக்கும் சரி பயங்கரமா கனெக்ட் ஆயிடுச்சு. போலீஸ் ஆஃபீஸராவே வந்து நின்னாரு ராஜீவ் மேனன் சார். சார் how was it? So chief secretary வந்தாரு. So yes, I welcome him to talk a few words. Please, sir. I think she got confused between Gautam Menon and two Menons. Vidudalai one ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். ஆனால்
படம் ஐ மீன் வந்து ஆக்ஷன் பில்ட் ஆகி விஜய் சேதுபதி சார் கன் எடுத்த உடனே சூரி வந்து ஷூட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்படியே நின்றுச்சு. இப்ப செகண்ட் பார்ட்ல நிழல்ல பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த லீடர் வெளியே வந்து ரொமான்ஸ் பண்றாரு, லவ் பண்றாரு, விஷயங்கள் கத்துக்கிறாரு, மத்தவங்க கிட்ட ஞான ஒளி கொடுக்கிறாரு. ஒரு போர்க்களமே ஆரம்பிச்சு விட்டு ஐ மீன் ஒரு ஸ்டேட்டை பத்தி எரிக்க போறாரு. So Vijay Sethupathi full on action in this film, and you know ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பாட்டு பைத்தியம் தான். இப்போ மணி சார் எப்பவுமே சொல்லுவாரு, நீங்க வந்த டைம் நீங்க ராஜா சார் கூட ஒர்க் பண்ணல, டக்கு டக்கு டக்குன்னு டியூன் வரும், பட்டன் பிரஸ் பண்ணியா டியூன் வந்துட்டே இருக்கும். இப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கிறது அவர் படத்துல நடிக்கிறதுக்கு தான். எனக்கே ஒரு நாள் அவர் இசைக்கு நான் ஒரு டைரக்ஷன் பண்ணணும்னு இன்னும் நான் ஏங்கிட்டு இருக்கேன். கிரேட் சாங்ஸ், கிரேட் இமோஷன்ஸ், எல்லா இடத்துலையும் சத்தம் இருக்கும்போது இந்த படத்துல இசையும் மெட்டும் அந்த ஒரு பொறுமையும் அழகும் தெரியுது. என்னோட நெருங்கிய நண்பன் மிஸ்டர் சஞ்சய் சுப்பிரமணியம் ரொம்ப வருஷமா நமக்கு தெரியும். கர்நாடக சங்கீத மேடையில் தான் பார்த்துருக்கேன். ஆனா நீங்க இவரை நிற்க வச்சுட்டு ஒரு 7th ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி பாடுறாரு, சூப்பர். அண்ட் நாங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து இந்த ஜிஎன்பி பாட்டு யாரு, எம்டி ராமநாதன் பாட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இட்ஸ் கிரேட் டு see him coming here and இந்த பாட்டு ரொம்ப அழகா பாடியிருக்கீங்க. அண்ட் ஃபைனலி மிஸ்டர் வெற்றிமாறன் சார் இஸ் கம்மிங் அவுட் வித் ஹிஸ் ஐடியாலஜி. இந்த படத்துல கிளியரா தெரியும் ஒரு அணைந்து போன ஒரு போர், ஒரு போராட்டம், மறந்து போன ஒரு ஓடிக்கல், ஒரு தலைவர். அவரே நம்ம வெற்றிமாறனுடைய மனத்திரையில் அவங்க திருப்பி எழுந்து வந்திருக்காங்க. விடுதலை 2க்காக வெயிட்டிங். அண்ட் திஸ் டைம் நோ பேக்கிங் ஆஃப் லைக் வட சென்னை 2, விடுதலை 2 இஸ் கமிங். Thank you Elred Kumar, thank you Vijay Gnani sir, and thank you Mr. Vijay Sethupathi and Suri and Bhavani and everybody. And I'm enjoying. I hope to see the film like all of you. Thank you. Thank you so much sir. அடுத்தபடியாக we have சேத்தன் நீங்க ஷேர் பண்ண அப்படின்னு ஆசைப்படுறேன். வணக்கம். இந்த படம் பார்த்துட்டு, அதாவது பார்ட் 1 பார்த்துட்டு என்ன திட்டாதவங்களே இல்லை. அந்த பெருமை வந்து வெற்றிக்கு தான் சேரணும். தேங்க்யூ வெற்றி. யூ நோ ஹவு கிரேட்ஃபுல் ஐ ஆம் டு யூ. ஆனா ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு, அவரோட ஸ்டூடியோ கூப்பிட்டு பாராட்டி என் கூட வந்து ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி பேசி மரியாதை பண்ணி அனுப்புனாரு ராஜா சார். அந்த தருணங்களை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. இதுக்கு காரணமாக இருந்த வெற்றி. தேங்க்யூ வெரி மச் அகேன் எல்ரெட் சார். தேங்க்யூ. கூட நடித்த விஜய் சேது சார், சூரி சார், பவானி, ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி. வணக்கம். அடுத்தபடியாக we have Bhavani Sri அவர்கள். It's a graceful performer. Love to hear it from you. எல்லாருக்கும் வணக்கம். விடுதலை பாகம் 1 முடிஞ்சு இப்போ விடுதலை பாகம் 2க்கு உங்க எல்லாரையும் இந்த மேடையில திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நான் வெற்றிமாறன் சாருக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா என்ன மாதிரி ஒரு புது ஆர்டிஸ்ட்டை நம்பி இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பில், இவ்வளோ ஒரு அர்த்தமுள்ள ஒரு படைப்பில் என் மேலே நம்பிக்கை வச்சு தமிழரசி மாதிரி ஒரு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி சார். அண்ட் இதில் ஒர்க் பண்ண காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நன்றி. என்னை கூட இருந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ண சூரி சார், சேது சார், சேத்தன் சார், ராஜு சார், கௌதம் சார், எல்லாருக்குமே நன்றி. மணிமேகலை மேம். அண்ட் இப்போது பார்ட் 2ல இருக்கிற எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன். இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. உங்களை மாதிரியே நானும் விடுதலை பார்ட் 2 ரொம்ப ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இளையராஜா சார், காட்டுமல்லி உன்னோட நடந்தா,
அது மாதிரி அழகிய பாடல்கள் கற்று திரும்ப இப்போ தினம் தினம் அப்புறம் பல அழகான பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கேன் மக்கள்ல இருந்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரோட படைப்புல ஒரு பங்கா இருக்க முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் எங்கேயுமே பெருசா ரிவீல் பண்ணல. Now we'd like to know அவர் சொல்றாரா அவருடைய கேரக்டர் பத்தி, இல்லைன்னா எல்லாரையும் மாதிரி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரா அப்படின்றத பார்த்துக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேல பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் முன்னெல்லாம் ஸ்பீச் பேசுகிற முதலாவதாக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன். இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் வெற்றிமாறன் சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, சாரி சார், கொஞ்சம் லைட்டாக. நான் என்னுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி சினிமாலையும் சரி நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் எந்த ஒரு தப்பு பண்ணனாலும் என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணி கரெக்ட் பண்ணுறது வெற்றிமாறன் சார். தேங்க்யூ ஃபார் பீயிங் எ வெரி குட் மென்டார் சார், and thank you for this movie. And ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் யாருப்பா இந்த ப்ரொடியூசர்னு ஏங்கிட்டு இருக்கேன் எங்கள் எல்ரகுமார் சார். எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் எப்போ எல்ரகுமார் சாரை பார்த்தாலும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார். இளையராஜா சார், எனக்கு என்ன பேசுறது சார், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உங்கள் கூட உட்கார்றதே எனக்கு என் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நீங்கள் பண்ண படத்தில் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய லைஃப்பில் வந்து தேங்க்ஸ்ண்ணே. என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப சில பேருக்கு தான் மீட் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். அந்த மாதிரி நான் மீட் பண்ண ஒரு ரொம்ப நல்ல பர்சன் விஜய் சேதுபதி அண்ணன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. எங்களுக்கு இந்த படத்தில் ஒன்றா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு நாள் ஷூட்டிங் வந்து வேறு ஒன்று போயிட்டு இருந்துச்சு. நானும் விஜய் சேதுபதி அண்ணன் மட்டும் தனியாக இருந்தோம். பேச ஆரம்பித்தேன் 5.5 மணி நேரம் போயிடுச்சு, எங்களுக்கே தெரியல. அந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு நிறைய அட்வைஸஸும் கொடுத்தாரு. நான் என் அம்மாவுக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்பாக்க நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தது விஜய் சேதுபதி அண்ணன் தான். தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச். என் கூட நான் அவங்க கூட நடிக்கிறது. தேங்க்யூ. பாலக்காடில் நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன். அப்போ அங்கே பயங்கர குளிராக இருந்துச்சு. ஒல்லியாக ஒருத்தர் ரொம்ப நடுங்கிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தார். அங்கே ஒரு மலையாள படம் அது. அதனால் அந்த அண்ணன்கிட்ட மட்டும்தான் நான் எப்போவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிகிட்டே இருப்பேன். எங்கள் அப்பாவும் அந்த அண்ணனும் ஒன்றா நடித்தாங்க. அதை விட குளிரான ஒரு இடம் ராட்டர்டாமில் ஒரே நாளில் ஒரு படம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக அந்த சூரிய அண்ணன். தேங்க்யூண்ணே, உங்களை நான் மீட் பண்ணதுக்கு, உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. சூரிய அண்ணன் வந்து எனக்கு என் லைஃப் வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன். ஏன்னா இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸு எல்லாருமே வந்து ஜென்ரலாகவே திட்டு வாங்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த ஆனுவல் டே வர டைமில் மட்டும் எனக்கு ரொம்ப கொஞ்சுவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்றதுக்காக. அந்த டைம்லாம் நான் நம்பி ஃபோன் அடிக்கிற ஒரே ஒரு செலிபிரிட்டி சூரியண்ணே, கொஞ்சம் வந்துடுறீங்களாண்ணே அப்படின்வேன். தம்பி அந்த அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சி கொடுப்பா, நாங்கள் வந்து அப்படின்வாரு. தேங்க்யூண்ணே. இது இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். முதல்ல விடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வேலடிக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு வெற்றி சாரையும் சூரிய அண்ணனையும் தான் நான் கெஸ்ட்டாக கூப்பிட்டேன். அதனால் இது நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல. அது ஒரு ரொம்ப மெமரபிளான ஒரு திங்காக எனக்கு இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். சில பேருக்கு மட்டும் நான் டக்குன்னு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். மணிமாறன் சார், மணிகண்டன் சார், சொக்கலிங்கம் சார், நாகராஜ் அண்ணன், ஜாகிர் அண்ணன், கிஷோர் அண்ணன், அதுக்கப்புறம் உதயா அண்ணன் அண்ட் மெனி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், வேல்ராஜ் சார், இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அசுரன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட தான் நான் ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணுறேன். பாலா சார், சூப்பர்வைசர் பாலா சார், அது பாலா சார் கூப்பிட்டு வந்த கூட்டம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டேஜில் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாரையுமே தேங்க் பண்ணுறேன். யாராவது நேம் மிஸ் பண்ணி தான் மன்னிச்சிருங்க. விஷ்ணு அண்ணன் அண்ட் என்னை முதல்ல ஃபைட் பண்ண வச்ச பிரபு அண்ணன், தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக டிரெக்டர் ஆக்டர் தமிழ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
பல படத்துல வந்து நம்ம பார்த்திருக்கோம், நிறைய திட்டி இருப்போம், பட் தட் இஸ் ஆல் தி சக்சஸ் ஆஃப் ஹிஸ் கேரக்டர். சார் ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும் சார். எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு பேசுறது என்ன பேசுறது தெரியல. என்ன சொல்றது, சினிமாவில் எல்லாரும் வெற்றி தான். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அசனேட் வாய்ப்பு கொடுத்தாரு, அப்புறம் நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு, அவரு சொல்லிக்கிட்டே போறான்னுட்ட. அதனால வெற்றின்னு இல்லாம சினிமா எனக்கு இல்லை. அதனால வெற்றின்னு எல்லா படத்துலையுமே நான் இருப்பேன், அதே மாதிரி இந்த படத்துல இருப்பேன். அதனால எப்போதும் வெற்றி. எனக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சூர்யாண்ணா நல்ல டைட்டிலோட. எஸ், ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இது என்னோட தான். அவரோட லுக்கு பாத்தீங்களா, அவர் விடுதலையில இருந்த மாதிரி இன்னைக்கு வருவாருன்னு பார்த்தோம். பார்த்தா வேற மாதிரி ஸ்வாகா ஸ்டைலா வந்திருக்காரு. சார் ரொம்ப அழகா இருக்கீங்க சார். ப்ளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசுங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. எத்தனை ஆண்கள் சொல்றத ஒரு பெண் சொல்றப்ப அது அவ்வளவு அழகா இருக்குது. தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். இங்க வந்து தம்பிகளை மறந்துடுவீண்டா, ஒரே சொல்லுங்க. அதான் நான் மறந்துடுவேன். நீங்க கத்த டிஸ்ல அடிக்கிறதுக்கு இந்த சேது மாமா என்னை கலாத்துக்கிட்டே இருக்காப்புல. என்ன மாமா பிள்ளை ஆளு இறங்கிட்டாங்களான்னு கேட்டாப்புல. நான் சொல்லி மாமா எனக்கு வந்தது ஒரு 50-60 டிக்கெட் தான் மாமா, மிச்சம் கூட எங்க போய் தெரியல மாமா அப்படின்ட்டு. பரவாயில்ல, அந்த 50-60 பவரே பயங்கரமா இருக்குது. அப்ப அத்தனை அப்படின்னு தெரியல. தேங்க்யூ அன்பு தம்பிகளை, இங்க வந்திருக்கிற விடுதலை குடும்பத்தார் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், மீடியா நண்பர்களுக்கும், அன்பு தம்பி தங்கைகளுக்கும், அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்க விடுதலையின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்கிறேன். இந்த விழா நாயகன் எங்க ஐயா நம்ம ராசா ஜெயராஜா ஐயா. இந்த விழா மட்டும் கிடையாது, இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது. பாடல் விழாவா இருக்கட்டும், காதுகுத்து விழாவா இருக்கட்டும், கோவில் விழாவா இருக்கட்டும், திருமண விழாவா இருக்கட்டும், எந்த விழாவா இருந்தாலும் கடந்த 49 வருஷம் அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்தையும் அவர் தான் இருந்திருக்காரு. சினிமாக்கு வந்த காலகட்டத்தில் ஏகாத இடம் இருக்காது, பார்க்காத வேலை இருக்காது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வலியோட வந்து படுத்து கிடக்கிறப்ப, அசந்த அப்படி படுத்து கிடக்கிறப்ப அப்படி எழுத்த வீட்டுல ஜன்னல லேசா பாட்டு கேட்கும், ஐயாவோட பாட்டு. அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன கதவை டொக் 2 தட்டு என்ன பாருவேன், லேசா ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். புண்ணியமா போய் இந்த கதவை கொஞ்சம் திறந்து வேண்டிக்கிறேன். அப்படியே காத்து வந்து மேல அடிச்ச போது அவருடைய வரிகள், அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்புவோம். அந்த பாட்டு சத்து கேட்டு அப்படியே படுத்துட்டோம்டா, பக்கத்துல ஒரு தாய் ஸ்தானத்துல அவரோட பாட்டெல்லாம் வந்து நமக்கு ஆதரவு கொடுக்கும். டேய் கவலைப்படாத, எல்லாம் சரியாகும் சரியா வாங்கடா வாங்க, நல்லா இருப்பேங்க, எல்லாம் சரியா, வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமா போயிடுறது. மறுநாள் காலையில் இருந்துச்சு ஒரு தைரியமா ஓடுவோம். பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன், இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்துல இசை மருத்துவர், தலை சிறந்த இசை மருத்துவர் சொல்லிக்கிட்டே போவோம். எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்க ஐயா அவர்கள் தான். நேற்று ஒரு ஈவினிங் போல ஒரு போன் வந்துச்சு எனக்கு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ரொம்ப உயர் போஸ்டிங்ல இருக்கக்கூடியவர். பார்த்து 3 மிஸ்டர் காலையில கால் பண்ணிட்டு நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னா பதவி என்ன ஆச்சு, ஏதாச்சும் எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பதவி சார் வணக்கங்க சார் நான் கவனிக்கிறேன் சார் சொல்லுங்க சார். என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டிருக்காரு, என்னங்க பாட்டு சார் சாண்டு இந்த தென்னந்தனமு பாட்டு கேட்டீங்க, எத்தனை தடவை நான் கேட்டீங்கன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு தொலைக்குதுங்க. அப்படி ஒரு பாட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அந்த காலகட்டத்துல. ஆனா ஆப்ஷன் இல்லாத ஒரே ஆப்ஷன் இளையராஜா ஐயா மட்டும்தாங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே கிடையாது, அவர் மட்டும்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. வாழ்க்கையில் மிகப்பெரிய பதிவு சமீபத்தில் எனக்கு நடந்துச்சு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த பாடல் வெளியீட்டு விழா அன்னைக்கு சாரோட ஆபீஸ்க்கு போறப்ப நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டேன். அங்க யாரு இருக்கான்னு கேட்டு யாருமே இளையராஜா ஐயா மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு.
பிரைவேட்டை டக்குன்னு வண்டி ஓடுறதுக்கு அப்படின்ட்டு வெயிட் பண்ணு, அதாவது வந்ததுக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொக்கலிங்க முன்னாடி வாங்க வாங்க போறாரு. சும்மா இருந்தா அவரு மட்டும்தான் இருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசுறதுக்கு எனக்கெல்லாம் நம்மள ஒரு ஆளே இல்லை, இருந்தாலும் யாராவது வரட்டும் அப்படின்ட்டு பயத்திலே இருந்தேன். சீக்கிரம் வாங்க சேது வந்துட்டாரு பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. உடனே விடுறா வண்டியா அப்படின்னு வேகமா வந்து உட்காந்துருந்தேன். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் பக்கத்துல உட்காந்துருந்து அடுத்து வெற்றிமாறன் வந்தாரு. அதாவது அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கப்ப அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கலாம், எவ்வளவு விஷயங்கள். ஆனா அவர் ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாக்கு எப்படி அந்த மியூசிக்குள்ள வந்தாரு, அவங்க குருநாதர் யாரு, அவங்க அண்ணன் யாரு, அவங்க அம்மாவை பத்தி நான் எப்படி கத்துக்கிட்டு எனக்கு எங்க தோன்றுச்சு, முதல் டியூன் நான் எப்படி பண்ணேன், எது மூலமா எனக்கு வாழ்த்து கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்து இது நமக்கு வந்த கைதட்டு இல்லையா, அப்ப நமக்குன்னு ஒரு கைதட்டு வரும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு ஒவ்வொன்றும் அப்படின்னு சொன்னார். அதையெல்லாம் கேட்கறப்ப பக்கத்துல இருந்துட்டு இப்படி ஒரு பேசுற வாழ்க்கை செயல்படுறப்ப அந்த பதிவுக்குள்ள நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்துல ஓரமா கைகட்டி உட்கார்ந்து இல்லையா, இது என் வாழ்நாள் மிகப்பெரிய பக்கிஸ் இல்லையா. இது எனக்கு இது நான் மட்டும் இது என்னோட சந்ததிகள் எல்லாமே இதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பதிவு. இது ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அப்படி இருக்கப்ப உங்க வரிகள்ல உங்களுடைய மியூசிக்ல நான் ஒரு உருவமா இருந்திருக்கேன். இப்பவும் சொல்லி இது கனவா என்னன்னு தெரியல, இப்படி வாய்ப்பு எடுத்து கொடுத்த வெற்றிமாறனே இதுக்கு எதுவுமே தெரியாதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து இங்க வந்து ராஜ்மேன் சார், உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப நன்றி சார். இந்த படத்துல அதுவும் வில்லங்களா வந்து கத்தி சத்தம் வந்து கத்தின்னு சொல்லுவாங்க, கண்ணு எதுவுமே இல்லாம ஒரு கொடூர வில்லன் அப்படின்னா படத்துக்குள்ள சொல்றேன், உங்களை மட்டும்தான் சொல்லணும் சார். அப்படி ஒரு பதிவா இருக்கு அண்ணனோட இது. நீங்க பாப்பீங்க அந்த விருதுல ஒண்ணு பாத்தீங்க இல்லையா, இப்ப விருதுல 2ல பாப்பீங்க. அவர் அற்புதமான ஒரு ஆக்டிங்க. வாழ்த்துக்கள். உங்களோட ஒர்க் பண்ணல ஜாய்க்கண்ணே வழக்கம் பண்ண நீங்க இருந்தாலும் நீங்க எல்லாருக்கும் உங்களுடைய பங்களிப்பு சினிமாக்குள்ள அதிகமாவே இருந்துகிட்டே இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். சேர்த்தனே உங்களுக்கும் வாழ்த்துக்கள்னு. சாரி நம்ம எல்லாம் ஒன்னாலே இருந்தாலும் நான் நீங்க சீரியல் அடிப்படையில் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஒர்க் பண்ணல. அன்பு தம்பி கவின், நீ சொன்ன மாதிரி அந்த கேரளாவில் நீங்க கருணாசன் நடிக்கிறப்ப நீ நடிச்சுட்டு இருந்தா, நானும் கேரளா ஃபர்ஸ்ட் மலையாள படத்தை கூட்டி போயிட்டாங்க. அங்க போய் நடிச்சுட்டு இந்த ஆரம்ப காலகட்டத்தில் டக்குன்னு பிரேக் விட்டுருவாங்க, எங்க போய் உட்காருன்னு தெரியாது. மழை நினைச்சு ஒரு ஓரமா ஒண்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அப்ப நீ வந்த அண்ணன் அவங்க அப்பா வந்ததுனால பார்த்து பேசிட்டு இருந்த நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்னாரு. இன்னைக்கு இந்த படம் பார்க்கறப்ப வெற்றிமாறன் 2 சீன் போட்டு காட்டினாங்க. அதுல அவனுடைய பங்களிப்பு அப்படி இருக்குது. வாழ்த்துக்கள் தம்பி. சினிமாவில் அவர் மூலமா கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்துக்கு நான் நம்புறேன். உடம்பு அவ்வளவு சூப்பரா வச்சிருந்த செம்ம ஃபைட் பண்ணிருந்தேன் தம்பி. வாழ்த்துக்கள் தம்பி. வணக்கம். ப்ரொடியூசர் அண்ணன், நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க எங்க ஆரம்பிச்சு எங்கே வந்து நின்றுருக்கு, இது எல்லாமே ஒண்ணுமில்ல இறைவன் தான், வெற்றி சமைச்சுக்கு நம்பிக்கை தான், அவர் வச்சிருக்காரு. ஒண்ணு மனசை நல்லா ஹாப்பியா வச்சுக்கிடுவோம், நமக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஒரு படம் ஆரம்பிக்கிறது எப்படி, அதை எங்க போய் முடிக்கணும் அந்த படத்துக்கு தெரியும். அதை தேடிக்கிட்டே இருக்குது, அது போய்கிட்டே இருக்குது, அது நல்ல இடத்துல போய் நிற்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. அது உங்களுடைய எண்ணம் போல்னு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை 1 உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சு, விடுதலை 2 உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களுக்கு நன்றிங்க, வாழ்த்துக்கள்ங்க. பவானி சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களை ஒர்க் பண்ண இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அண்ணா பட்னம் உங்களுக்கு நன்றி மேம். தமிழண்ணா நன்றிங்க சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். சேது மாமா, லவி மாமா, கொஞ்சம் படம் பார்த்தேன். படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொன்னேன், இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன், வேற லெவல். அது உண்மைக்கு அதாவது டைலாக் பேசி ஆக்சன் பண்ணி நடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் ஒரு லவ்வை வந்து லவ் பண்ணி நம்மளை ஹோல்ட் பண்றது பெரிய விஷயம். ஆனால் ஒரு சீன் ஃபுல்லா மஞ்சு மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாம அந்த ஒரு சீன் ஃபுல்லா ஒரு லவ்வை எப்படி சொல்றது, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. மிகப்பெரிய ஆக்டிங். அது மிகப்பெரிய ஆக்டிங். நம்மளை அறியாம ஒரு நடிகர் நடிக்கிறப்போ பார்க்கப்ப நம்ம அந்த மூஞ்சி நம்ம கைகாலம் நம்மள அறியாம அவங்களோட அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி ஒரு அந்த சீன் அது. ஐ லவ் யூ மாமா. இதான் மாமா, இன்னும் மேலும் நீ மிகப்பெரிய இடத்துல இருக்க மாமா. இந்த படம் இன்னும் மேலும் மேலும் மிகப்பெரிய நடிகனா கொண்டு போய் சேர்க்கணும் நான் இறைவனை நம்புறேன் மாமா. வாழ்த்துக்கள் மாமா. எங்க அண்ணன் வெற்றிமாறன் எப்படி சொல்றது, விடுதலைக்கு முன் சூரி, விடுதலைக்கு பின் சூரி, கீப்பு மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம். வெற்றிமாறன்ங்கிற யூனிவர்சிட்டியில விடுதலைங்கிற ஒரு டிகிரி படிச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு நான் நினைக்கிறேன். சினிமாவை நான் பார்க்கறது மாறிடுச்சு, சினிமா என்ன பார்க்கறது மாறிடுச்சு நான் நினைக்கிறேன்.
அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்க படங்கள் நல்லா இருக்கு, காமெடிகள்லாம் நல்லா இருக்கு, அந்த காமெடி நல்லா இருக்கு, இந்த நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருக்குடா, கொஞ்சம் அமைதியாக, அந்த காமெடி நல்லா இருக்கு, இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லி உண்மைக்கு டைரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நீங்க பாக்குறப்ப உண்மைக்கு ஒரு நல்ல நடிகனா இருக்கீங்க நீங்க. அந்த இடத்துல அந்த படங்கள் பார்க்க சூப்பரா நடிச்சிருக்கீங்க, இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க, நீங்க குமரசனாவே இருக்கீங்க. உங்களை பார்த்தப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே தெரியல, குமரசனாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மூலமாக எனக்கு ஒரு கைடன்ட், அண்ணன் மூலமாக ஒரு கைடன்ட் ஒன்று கிடைச்சிச்சு. அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. கொட்டுக்காலிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. எவ்வளோ பேர் என்னை வாழ்த்துனாங்க. கமலாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு 4 பக்கம் லெட்டர் எனக்கு கொடுத்தாரு, எங்கள் டீம் கொடுத்தாரு. அதில் அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல, பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார். இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றிமாறன் அண்ணன் மட்டும்தான். இது அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான் இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு நல்ல பேரோட நான் கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னே, நான் நம்புறேனே. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே. மாஸ்டர் சேம் டு யூ மாஸ்டர். உங்களுக்கு பீட்டர்கன் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணீங்க, அவளை நானும் கஷ்டப்பட்டேன். அதில் ஆமாம்மா, அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு 15 நிமிஷம் என்னை ஏர்லேயே வச்சிருந்தீங்க. தேங்க்யூ மாஸ்டர். என்னை தரையில் என்னை படவே இல்லை. ஒரு இடத்துல காலெல்லாம் கிழிச்சு ஒரு 2 தையல் போட்டு, மறுபடியும் 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையல் பிரிஞ்சு போச்சு. திருப்பி போனேன், திருப்பி 4 தையல் போட்டாங்க. திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு. திருப்பி அங்கே போகலான்னு சொக்கலிங்க கேட்குறப்ப சொக்கலிங்க சொன்னார், அந்த டாக்டர் கொன்னே இப்படியா மனுஷன், வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு. திருப்பி அந்த டாக்டர் போனோம். அவர் அப்படியே பார்த்தாரு, ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டாரு. இல்லைங்க இது கேட்கலான்னு பீட்டர்கன் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு. இப்போ எல்லாரும் உட்காந்துருக்க போய் அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டே இருப்பேன், தயவுசெய்து வீட்டுக்கு எது போனீங்கன்னு வந்து எதுவும் சொல்லிடுறாங்கன்னா எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்து அதை மீறி போன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. டேய் சுரேஷ் நீ எதுவும் சொன்னியா, நான் சொல்லுவேன் சார். டே நீ சொன்னியா, நான் சொல்லுவேன். ஏன் அப்போ போன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா? நாங்கள் சொல்லவே இல்லை சார். போன் வந்துச்சு சார், திருப்பி போன் வருது, கொடு. என்னம்மா ஏங்க இப்படி பண்றீங்க, சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்ல நான் சொல்லிட்டேன். உனக்கு எப்படி தெரியும்? அந்த பக்கத்து இருக்காங்க சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தாங்க சொன்னாங்க, கொடைக்கானல்ல மலை பூண்டு கிலோ வந்து 150 ரூபாயாங்க, தக்காளி 200 ரூபாயாங்க, சின்ன வெங்காயம் இருக்குங்க, இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. கொம்பு தேன் சிம்பு தேன் ஒரு பொண்ணே விடுவேன். இங்க நான் இருக்கிற இருப்பேன்னா காலை வந்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொம்பு தேன் மலை பூண்டா வை அப்படின்னு. இதுதாங்க எங்க வீட்டுல தெரியுது. இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு. அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க மாஸ்டர். அடுத்தது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நினைக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இவ்வளவு நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்க எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமா அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். இங்க வந்து அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. அடுத்தபடியாக நம்ம எல்லாருமே ரொம்ப 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 நேசிக்கிறேன், ரொம்ப லவ் பண்றேன் சேது அண்ணா விஜய் சேதுபதி அவர்களை எல்லாருக்கும் வணக்கம். போன ஆடியோ லான்ச்சும் போன லான்ச்சும் சூரிய இதே வேலையதான் பார்த்தான். அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவான் சார். ஏன்னா 2 பேரும் தெரிஞ்ச சம்பவம் ஒன்றுதான் இருக்கும். அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவான். இப்ப நான் சொன்னேன்னா என்னத்த சொல்றது தெரியும். நானும் யோசிச்சேன் ஏதாவது விட்டு வைப்பான்னு பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி நான் எடுத்துட்டு சூரியவே போக வந்துடுறேன். என்ன ஓகே. எஸ், இது மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு, மற்ற எதுவுமே கேட்கல. கூட்டத்துல இருந்து கத்தும்போது ரொம்ப சுலபமா ஈஸியா இருக்கு, ஆனா கேட்கறது தான் புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் இருங்க ஒரு ஃப்ளோல போறேன். அதனால நான் வந்து சார், அதனால இந்த ஸ்பீச்சை நான் சூரிக்கு நன்றி சொல்லி ஆரம்பிச்சேன். வழக்கமா இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஹீரோ அவங்களோட படத்துல எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து
எனக்கு வந்து ஏன்னா எனக்கு மேடையிலேயே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தன் படத்துல வாய்ப்பு கொடுத்துருக்கானா யோசிச்சு பாருங்களேன். நமக்கு அப்புறம் ஒருத்தர் பேசணுமே, நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவோமே, அதெல்லாம் கிடையாது இல்ல. வீட்டுல கடைசி புள்ளன்னு வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போனேன், மொத்தமா வலிச்சு நக்கிட்டு போனா நான் என்னத்துல பேசுறது? படத்துல தான் பேர் தான் வாத்தியாரு. அதனால பத்திரிகை நண்பர்கள் யாரா இருந்தாலும் இந்த படத்துல இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து எனக்கு தொடங்கி வச்ச சூரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ் வாத்தியார், இந்த 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 படத்துல ஏற்பட்ட அனுபவம் வந்து மிக பிரம்மாண்டம். நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளியை எங்க வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு தொடங்குறேன். நான் ரொம்ப ரசிச்ச கதாபாத்திரம் வந்து ராஜீவ் மேனன் சார். நான் சொன்னேன் இந்த படத்தில் நீங்க தான் சார் ஐட்டம், அதனால ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு கவர்ச்சின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு நம்ம ஊர்ல சின்ன வயசுல படம் பார்க்க போகும்போது, சின்ன வயசுல போது ஒரு 6 மாசம் முன்னாடி சொல்றேன் நான், படம் பார்க்க போகும்போது இன்டர்வலுக்கு அப்புறம் கடைசி ரீல்ல வந்து என்னென்ன வரப்போகுது, சண்டை காட்சி இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ராஜீவ் மேனன் சார் அவர் நடிச்சது வந்து ரொம்ப பிரமாதம். ரொம்ப ரசிச்சேன் நான் அவரை. அந்த அந்த கேரக்டர் அவர் இயல்பா இருந்தது, யோசிச்சது பல வகையில் படம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிக்கும்படியா இருக்கும். நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் இங்கே சொல்ல முன்னாடி சொன்னேன். ஸோ அவர் கண்டிப்பா உங்க எல்லாரும் என்டர்டைன்மெண்ட் இந்த விடுதலை 2ல. அப்புறம் கென், அவன் ரொம்ப அழகான ஒரு குழந்தை. நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன், ரியல் லைஃப்லயும் சரி அவனை படத்துலயும் சரி. அவன் சினிமாவுக்கு வந்ததுக்கும் அவனை கொண்டு வந்ததுக்கும் வெற்றி சாருக்கு மூலம் ரொம்ப நன்றி. அவன் பேசினா ஒரு 5.5 மணி நேரம் பேசணும்னு சொன்னான், அந்த 5.5 மணி நேரம் அவன் தான் பேசினான். அதிகபட்சம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆனா அவன் 5.5 மணி நேரம் இல்லை, அவன் 10 மணி நேரம் பேசினாலும் கேட்கலாம். அவ்வளவு சுவாரஸ்யமா சொல்லுவான். தனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, தன் வாழ்க்கை நடந்த விஷயமா இருந்தாலும் சரி, அவனோட டைமும் சரி, அதை சொல்ற விதமும் சரி, எதுக்கு உட்கார்ந்துருக்காலும் அவ்வளவு என்கேஜிங்கா சொல்ல முடியும். நான் பல முறை அவனை திட்டிருக்கேன், ஏன்டா அசுரனுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய கேப் கொடுத்த அப்படின்னு. ஏன்னா அவனை ஸ்கிரீன்ல பார்க்க சரி, அந்த ஒரு சண்டை காட்சி அப்போ அவனுக்கு ரிப்பெல்லாம் உடஞ்சிச்சு, அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாம அவன் இருந்து அதை சூப்பரா பண்ண. ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஆக்டர். அவன் மிகப்பெரிய விஷயங்களை பண்ணுவான்னு எனக்கு முழுசா நம்பி இருக்கிறது. வாழ்த்துக்கள் அவனுக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஆள். சேத்தன் சார், உங்களுக்கு வாழ்த்த வயது இல்லை சார், வணங்குறேன் சார். நான் இன்னைக்கு விடுதலை 2ல பார்க்கும்போது சரி, சேத்தன் சார் வந்து இந்த படத்தோட ஒருத்தர் வந்து ஒரு ரூம்ல உட்காந்துட்டு ஆப்ரேட் பண்ற வில்லன்னா கூடிய இருக்கிற மிகப்பெரிய வில்லன் வந்து சேத்தன் சார். அவரு அவரு இங்க பார்த்த முகமாவே இருக்க மாட்டார். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த விட செகண்ட் பார்ட்ல வந்து அவரோட போர்ஷனை அவர் அவ்வளோ கிளியரா, அவர் என்ன நினைக்கிறாரோ அது வார்த்தைகளோ சப்டைட்டிலோ எதுவுமே இல்லாம நமக்கு அப்படியே கடத்திடுறாரு. அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர். நான் வெற்றி சார்ட்டே சொல்லியிருக்கேன், அவரு செம்ம காஸ்டிங். சேத்தன் சாரை வந்து காஸ்ட் பண்ணது வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாத ஒரு ஆக்டர். அவ்வளோ பிரமாதமான ஆக்டர். ஒர்க் பண்ணது பெரிய சந்தோஷம் சார். சார் உங்களை பத்தி நான் எதுவும் சொல்ல வேணாம் சார். ஜாக் சார், உங்களுக்கு கூச்சமா வேற இருக்கும் சார். நான் வேற அதை தேவையில்லாம நீங்க செட்டு போட்டது இல்ல, ஒரு ஊரே அந்த செட்டு வந்து சார் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் கூப்பிட்டேன் செட்டுக்கு, வாங்க டைம் டிராவல் பண்ணலாம். ஒரு செட்டு போட்டு ஒரு 70களுக்கு கூட்டிட்டு போனார். சும்மா அந்த தெருக்கள் தான் அது. ஆனா எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் வர வச்சேன். இந்த செட்ல வாங்க, சும்மா இருங்க, பாருங்க, வேடிக்கை பாருங்க. உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல இருந்து ஒரு 40-50 வருஷம் பின்னாடி போகலாம், போய் இடத்துல வாழ்றத பார்க்கலாம். எப்பவுமே ஜனாசா இருக்கும்போது சொல்லுவார், ஜனாசா சொல்லியிருக்காரு, இன்னொரு ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் சொல்லியிருக்காரு, என்னதான் செட்டு போட்டாலும் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த காஸ்டியூம் போட்டு நடக்கும்போது அதுக்கு உயிர் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஜாக்கி சார் போட்ட செட்டு ஒரு பக்கம், அங்க ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து அதெல்லாம் நடக்கும்போது அது அப்படியே காலத்தை கடந்து எங்களை வந்து பின்னாடி கூட்டிட்டு போச்சு. அந்த இடத்துல வாழ்ந்த அனுபவத்தை அது உருவாக்கிச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தட் சார்.
மற்ற எல்லாருக்கும் பவானி உன்னை பற்றி நான் என்ன சொல்றது தெரியல பவானி, நல்லா இருக்கு பவானி. சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார், தமிழ் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்களுடைய அடுத்த படத்துக்கு வாழ்த்துக்கள். போஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, நீங்கள் சூப்பர் ஆக்டர் சார். அப்புறம் சார் ராஜா சார், ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூடா. ஐ டு மிஸ் யூ. இன்னும் காதலும் அன்பும் சார்ந்து எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனை வார்த்தையும் உனக்கு பரிசீலிக்கிறேன். நன்றி. ஐ லவ் யூ. டே சார் ஒரு நிமிஷம், கொஞ்சம் 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 கேப் கொடுங்க. ஸோ ராஜா சார் இருக்கிற காலத்துல அவருடைய இசையை ரசிக்கிறதே நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமான்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒருத்தனுக்கு அவரோட பழகிறது, அவரோட கேள்வி கேட்கறது, அவரோட ஸ்டூடியோவில் இருக்கிறது, அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்தது, அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது, அவர் படத்துல வேலை பார்த்தது, இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியவானா நான் கருதுறேன். இந்த மேடையில அவரோட இருக்கிறதும் சரி. அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி அவன் சொல்லிட்டேன், இருந்தாலும் திரும்பி கேளுங்க, நான் சொல்லும்போது ஒரு ஆங்கிள் கேளுங்க. அது அன்னைக்கு சூரி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் நான் வெளியே வெயிட் பண்ணிருக்கோம் போல இருக்கு. எனக்கு அவரை பார்த்து தனியாக கிடைச்சிட்டு அதை போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் நேராக உள்ளே போயிட்டேன். எனக்குன்னு சான்ஸாக இயங்கி பழக்கத்தினால தப்புன்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே பண்ணி உட்காந்து பேச ஆரம்பித்தேன், கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ நான் கேள்வி கேட்க தொடங்கினதுனால அவர் ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்தாலும் அவர் என்ன பார்த்தே பதில் சொல்லிட்டு இருந்தாரு. நானும் கண்ணுமிக்காமல் அவரை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். ஒரு முதல்ல காதல் அந்த காதலி ஓகே சொல்றது எதுக்கு உட்காந்து எப்படி வேடிக்கை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் வேடிக்கை பார்த்துருந்தான் அவர். அவர் பேசுற அத்தனையிலும் நான் என்னமா பண்ணேன், நான் அந்த இடத்துக்கு போய் நடந்த இடத்தை ரசிச்சு அதுக்குள்ள இருக்கிறத உணர்வுகளை ஈஸியா மாத்திர திறமை அவருக்கு இருக்கு. கவிஞனா இருந்தா வார்த்தையா மாத்திடுவேன். எனக்கு அது எதுவுமே இல்லாதனா நடிகனா இருந்தாலும் எனக்கு எக்ஸ்பிரஷன் பெருசா தெரியாது. அல்ல அதை வார்த்தையை தேடி பார்த்து சொல்ல முயற்சி பண்றேன். அந்த 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 நிமிடங்களையும் அந்த நொடிகளையும் முடிந்த அளவுக்கு அதை எலாபரேட் பண்ணி அந்த நொடிகளை நான் ரசித்தேன். அப்படி ஒரு பேரானந்தம் கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப 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 நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுகள் மூலமாகவும் நான் நிறைய கற்றுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், வாழ்க்கையிலும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த பாடலுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம வெற்றி சார், நான் வடசென்னை பாட்டு வரட்டும், வந்த விடுதலை பாட்டு பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். விடுதலை 2 பத்தி பேசணும்னா இது முழுக்க முழுக்க வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம், உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு. அவரு இந்த படத்தை பண்றதுக்கு நாங்கெல்லாம் உறுதுணையா இருந்தோங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது அவரு எளிதில் உருவாக்கக்கூடிய படமே கிடையாது. அவரும் அவருடைய டீமும் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சரி, அவர் பின்னாடி இருந்து எல்லாருமே அவர் பின்னாடி இருந்து அவருடைய இந்த படம் உருவாக்குறது நாங்கெல்லாம் கூட நின்று இருக்கோங்கிறது வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பத்திரமா வச்சுக்கூடிய பெரும் அனுபவம் பார்க்குறேன். இந்த படம் முடிஞ்சு கடைசி நாளில் பேசும்போது தான் பேசினேன். நான் பிகாம் 3 வருஷம் படித்தேன். வெற்றிமாறங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற டிகிரி 4 வருஷம் படித்து வாங்கியிருக்கேன். நான் இந்த படம் சார்ந்து நான் வழக்கமாக ஒரு படத்தில் நடிக்கும்போது வசனங்கள் வரும்போது அந்த வசனங்கள் என் இயக்குனர் என்ன சென்ஸில் எதுக்காக எழுதியிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். புரிஞ்சுட்டு அந்த சீனை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வசனங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் யோசிச்சு நான் பல பேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு நிறைய வசனங்கள், நிறைய வார்த்தைகள் எனக்கு கொடுத்துருக்காரு. புது பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காரு. நிறைய படிச்சிருக்கேன், நிறைய கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட வாத்தியார் நான் பலமுறை சொல்றேன், இந்த படத்தின் வாத்தியார் வெற்றிமாறன். அந்த வாத்தியாரிடம் பயின்ற மாணவனாக நான் கற்றுக்கிட்டதும் நான் கற்றதும் பெற்றதும் மிகப்பெரியது, அளப்பெரியது. அந்த அனுபவத்தை கொடுத்த வெற்றி சாருக்கும் அவருடைய டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய தயாரிப்பாளர் வெங்கட்குமார் சாருக்கு என்ன வேணாலும் சரி அது கூட நின்று இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட நான் சோர்ந்து போய் பார்த்ததில்லை. இந்த படத்தை பற்றி எங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப அழகா பெருமையாகவும்
தன்னுடைய கிரீடமா சுமந்துட்டே இருக்காரு எல்ஆர் மாஸ். இந்த உங்களுடைய இந்த மனசுக்கும் இந்த நம்பிக்கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். வேற யாரையா விட்டுனா மன்னிச்சுக்கோங்க, பட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. அடுத்தபடியாக இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் எல்ரட் குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக தான் நான் அதை ஸ்பீக்கை சொல்கிறேன். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் பெரிய ப்ரொடியூசரெல்லாம் ஆக்டும் பண்ணல, இருக்கவும் இல்லை. ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு டீம் மெம்பரை தான் சார் என்னை ட்ரீட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்கள்ட்ட எல்லாம் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாமே ஹோல் டீம் அதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு இட்ஸ் அ ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியை வந்து எனக்கு இந்த ஜேர்னி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக போகுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா திருப்பி ஆரம்பிப்போம்னு நம்புகிறேன். ஏன்னா ஸோ அந்த ஜேர்னிக்கு வந்து முதல்ல இறைவனுக்கு நன்றி. அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நான் ப்ரொடியூசராக நான் ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலாக வேற ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பண்ணுறதுக்காக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் லெட்டி சார் கூப்பிட்டு நானும் இளையராஜா சாரும் ராஜா சார் ஒரு படம் பண்ணுறதா இருக்கோம் சார், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த படத்தை டிசைட் பண்ணி வச்சிருந்தது வந்து வெற்றி சாரும் ராஜா சார் தான். ஆக்சுவலி விடுதலை அப்படின்னு ஒரு படம் ஆரம்பிக்கப்பட்டது அவங்க 2 பேரும் டிசைட் பண்ணி. ஸோ அவங்க 2 பேருக்கும் முதல்ல நான் தேங்க் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எவ்ரி டெக்னீஷியன் எல்லாருக்கும் ஒருத்தங்களும் பேர் சொல்லிடுறேன். வேல்ராஜ் சார், அவங்க டீம், பீட்டர் சார் அண்ட் ஜகி சார், ஆர்ட் டைரக்ஷன் அண்ட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட நிறுவனத்தின் சார்பாக நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய டைம் வந்து எனக்கு வந்து ராஜா சாரோட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கு வெற்றி சார் என்னை அலோவ் பண்ணியிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். இன்ஃபேக்ட் சூரி சார், சேது சார் அவங்கெல்லாம் வந்து ராஜா சார் கூட இருந்து பேசும்போது நானும் அங்கே இருந்தேன். ஸோ அந்த தருணங்கள்லாம் நாங்கள் எல்லாருமே அதை பற்றி அடிக்கடி பேசிக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய பொக்கிஷம். ஸோ அதுக்கும் தேங்க்ஸ் எல்லாருக்கும். அண்ட் வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டிரான்சிஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக லைக் மீன் பாலிடிக்ஸ் போகிறது, ஐ மீன் இன்டர்நேஷ்னல் ரேஸ் போகிறது அண்ட் பெரிய ஆக்டர்ஸ் அவங்களோட ஏஜுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜில் தமிழ் சினிமாவில் ஒரு டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆக்டர்ஸ் எல்லாம் ஸ்டார்ஸாக மாறிட்டு வர்ற ஒரு டிரான்சிஷன் இப்போ போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் யார் இடத்த பிடிப்பாங்க அப்படி இப்படிலாம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஐ ஹோப் விடுதலை வந்து 2 ஸ்டார்ஸை வந்து மேலே தூக்கி உட்கார வைக்கும். அண்ட் அது வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு அந்த 2 பேரையும் இந்த சினிமா யூஸ் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இதை வந்து எல்லா ப்ரொடியூசருமே நாங்கள் எல்லாருமே பேசிக்கிறது தான். ஸோ யாருக்கு பிஸ்னஸ் ஆகும், யாருக்கு அவங்களுக்கு ஒரு லெவல் போயிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஸோ விடுதலை 1, 2 2லையுமே சேது சார் அண்ட் சூரி சார் இவங்க 2 பேரும் இதுக்கப்புறம் அந்த கேப் எல்லாரும் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு 4-5 பேரில் வந்து உட்காருவாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் அதுக்கு அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி சாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் கென்னோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான போர்ஷன்ஸ். நான் ரஷஸ்லாம் பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் வெற்றி சார் வந்து தமிழ் சினிமாவில் அடுத்த ஜென்ரேஷனாக நம்பக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஒரு ஆக்டரில் அவர் அடிக்கடி நான் பேசும்போது பார்த்துருக்கேன். அண்ட் பவானி ஸ்ரீ, ராஜீவ் சார் அடிக்கடி நான் சார்ட்ட சொல்லுவேன். அந்த ஒரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேனலில் ஜஸ்ட் அப்படி உட்காருவார், ஒன்றுமே டயலாக் எதுவுமே பேச மாட்டார். அந்த சீனை அடிக்கடி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஊடக நண்பர்கள், மீடியா அண்ட் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே வந்து விடுதலை 1 வந்து எப்படி எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்களோ, எந்த மாதிரி கொண்டாடினீங்களோ, எவ்வளோ பர்சனலாக
பண்ணி கொடுத்தீங்களோ, அதை கொண்டாடுனீங்களோ, அது மாதிரி விடுதலை 2வையும் கொண்டாடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு போய் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே இந்த விழாவுக்கு வந்திருந்த என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எல்லாருக்கும், நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். Thank you so much, sir. அடுத்தபடியாக we have the director of விடுதலை பாகம் 2, திரு வெற்றிமாறன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நம்மளா இந்த மாதிரி ஸ்டேஜ் நன்றி சொல்றதுக்கான மேடை. ஏன்னா ஒரு ஒரு படம் எடுக்கிறதுக்கு நிறைய உழைப்பு தேவை. அந்த உழைப்பு வந்து ஒரு சிலருடைய விஷன் மேல மற்ற எல்லாரும் பிளைண்டா வைக்கிற ஃபெய்த், அது அந்த ஃபெய்த் தான், அந்த உழைப்பு தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் நாங்க இந்த படத்துக்கு, அதாவது இந்த கதைக்கு, படம் இல்லை, விடுதலைன்ற இந்த கதைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது வந்து டிசம்பர் 2020. ஸோ 4 years ஒரு ப்ராஜெக்ட்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. இந்த படத்துல நடிக்கும் போது கல்யாணம் பண்ணவங்க குழந்தை பிறந்து குழந்தைய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க. அவ்வளோலாம் நடந்திருக்கு. அவ்வளோ காலம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இவ்வளவு காலம் ஒரு 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 கதை, ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ற ஒரு டீம், அந்த டீமோட பிளைண்ட் ஃபெய்த்ல டிராவல் பண்ண ஒரு 400-450 பேர், ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர். எல்லாருமே இந்த ஜேர்னியை வந்து ரொம்ப முழுசா மனப்பூர்வமா ஒர்க் பண்ணது, ரொம்ப கமிட்மெண்டோட பண்ணது. லாஸ்ட் டைம் வந்து நான் லிஸ்ட் எழுதி எல்லாரும் பேரையும் படித்தேன். அப்போ கொஞ்சம் டைம் இருந்தது, இப்போ சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. வெரி ப்ரீஆக்கியூபைட் வித் த ஃபைனல் ஒர்க். படம் முடிக்கிறதுக்கான முயற்சியில இருக்கோம் நாங்கள், அதனால ஐம் வெரி ப்ரீஆக்கியூபைட். பட் இருந்தாலும் ஆஸ் ஆல்வேஸ் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த டீம். சினிமா மாதிரியான ஒரு ஒர்க் வந்து கீழே இருந்து மேலே வர்றது, ஒரு டைரக்டரோட விஷனுக்கு மேல இருந்து கீழே ஒர்க் பண்றது, அது பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். ஆனா வந்து ஒரு செட் அசிஸ்டன்ட் கரெக்டா ஒர்க் பண்றதும், ஒரு கார்பெண்டர் கரெக்டா ஒர்க் பண்றதும், ஒரு ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் கரெக்டா ஒர்க் பண்றதும் தான் ஃபைனலா அந்த டைரக்டரோட விஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அப்படி எல்லாரும் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் நான் எப்போதும் போல ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். நன்றியெல்லாம் இல்லை, அதை தாண்டி ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா வந்து நானே பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன், நான் சொல்லனாலும் கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மாதிரி, என்னோட டீம் மாதிரி, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இல்லை, என்னோட அசிஸ்டன்ட் கேமராமேனா இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டருடைய அசிஸ்டன்ஸா இருக்கட்டும், எங்க ஸ்பாட்ல எல்லாருமே என்னோட அசிஸ்டன்ஸா தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா நார்மலா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும், இன்னைக்கு வந்து இந்த சீன்லாம் எடுக்க போறோம் அப்படின்னு இருக்கும், அதுக்கு இந்த ஆர்டிஸ்ட் வருவாங்க, இந்த ப்ராப்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும், அப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா எங்க டீம் எப்படி ஒர்க் பண்ணும்னா, ஓகே இன்னைக்கு இந்த ஆர்டிஸ்ட் வர சொல்றாரு, அப்ப இந்த சீன்லாம் இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த லொகேஷன் நம்ம போறோம், அப்ப அந்த சீன்லாம் இருக்குமோ, எந்தெந்த பீரியட் எல்லாம் இருக்கும். நான் திடீர்னு போயிட்டு அதான் அன்னைக்கே சொன்னேன், அந்த பீரியட் 70s வரணும், இது அதான் ரெடியா இருக்கு, ஓ ரெடியா இருக்கா, ஓகே அப்ப அது 60s அதுவும் ரெடியா இருக்கு. இந்த மாதிரி அவங்களே பாதி கோ கிரியேட்டர்ஸா இருந்தா மட்டும்தான் இப்படி எல்லாம் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி இந்த கண்டிஷன்ஸ்ல ஒர்க் பண்றவங்க தே themselves are directors. அவங்க இப்போ நம்ம கூட நம்மளை அசிஸ்ட் பண்றாங்களே தவிர அவங்களே வந்து எல்லா டெசிஷன்ஸும், மோஸ்ட் ஆஃப் த டெசிஷன்ஸ் எடுத்து தான் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு டீம் இல்லைன்னா என்னால வந்து ஒரு டைரக்டர்னு பேர் வாங்கவே முடியாது. ஏன்னா வந்து
ஐம் வெரி ஸ்கேட்டர்ட். என்னோட இங்க ஒன்று பண்ணுவேன், அங்க ஒன்று பண்ணுவேன், அங்க ஒன்று பண்ணுவேன், இதெல்லாம் ஒண்ணா கட்டி இழுக்கிறது வந்து என்னோட டீம் தான். அவங்க தான் வந்து அதை ஒழுங்குபடுத்தி வைக்கிறாங்க. ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹாவ் அ டீம் லைக் திஸ். அண்ட் இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் எனக்கு வந்து வேல்ராஜும் ஜாக்சனும் ராமரும் இருக்காங்க. இவங்களும் வந்து இப்போ நான் ஜாக்சன் கிட்ட இருந்து, ஜாக்சன் எனக்கு அந்த ஒரு 2 ஸ்ட்ரீட் வேணும், அந்த இது வேணும், ஏதாவது பண்ணிடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவர் வந்து ப்ரொடியூசர்கிட்ட பட்ஜெட் கேட்கறதுல இருந்து டைம் எடுத்துக்கிறது எல்லாம் அவர் பண்ணிடுவாரு. ஷூட்டிங் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செட்டு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பேன். வந்து ஒரு தடவை பாருங்கன்னு. சரி முடிஞ்ச உடனே சொல்லுங்க, நான் வந்து பாக்குறேன்னு. நான் நார்மலா ஒரு லொகேஷன் பாக்குற மாதிரி தான் போவேனே தவிர, நம்மளாம் ஒரு டைரக்டர் வந்து எனக்கு செட்ல இதெல்லாம் வேணும் அப்படி போக மாட்டேன். ஒரு ஆக்சுவல் லொகேஷன் பார்த்துட்டு இந்த லொகேஷன் இப்படி இருக்கு, இதுல நான் எங்க கேமரா வச்சுக்கிறேன். அவர் வரும்போதே சொல்லுவார், இங்க வந்து போனா இது மேல கேமரா ஏற்றுவோம், அது வந்து ஸ்ட்ராங்கா போட்டுக்கலாம், அது வந்து அந்த கோடா வைக்கிறதுக்கு அடிச்சுக்கங்க அப்படின்றார் அவர். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். எல்லாருமே வந்து என்னுடைய ஸ்கேட்டர்ட் தாட் ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்குள்ள இருந்து டீசென்டான ஃபிலிம்ஸ் வர்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹேவ் அ டீம் லைக் திஸ். இந்த டீம்ல மை என்ன சொல்றது, என்னுடைய மை கிரேட்டஸ்ட் கிரேட்ஃபுல்னஸ் இஸ் டு ஹேவ் ராஜா சார் இன் திஸ் டீம். ஏன்னா வந்து நார்மலா வந்து மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவாரு, ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவாரு. ராஜா சார் வந்து சரி வெற்றிமாறன், நீங்க வந்து நாளை காலையில 9 o'clock வந்துருங்க. நான் 9:10 போனேன்னா ஒரு இந்தாங்க இது கேளுங்க, 4 டியூன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த 10 minutesல 4 டியூன் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அவரு. அண்ட் இஸ் வெரி பங்க்சுவல், விச் இஸ் லிட்டில் என்ன சொல்றது, எனக்கு அவ்வளவு கன்வீனியன்ட் கிடையாது, அது கொஞ்சம் இன்கன்வீனியன்ட் எனக்கு. ஆனா இன்னைக்கு காலையில 9 o'clock வரேன்னு 9:25 கால் பண்றாரு. என்ன வெற்றிமாறன், என்ன இன்னும் வரல? சார் வந்துட்டே இருக்கு சார் அப்படின்னு அவசரமா போனேன். ஸோ எனக்கு வந்து ஒரு அந்த மியூசிக் சைட்ல எனக்கு எதுவுமே கவலையே இல்லை. நான் யோசிக்கவே மாட்டேன். சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார், ஓகே, இந்த மனசுல சாங் அப்படிதான். ஒரு சார் நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் பண்ணிருக்கேன் சார், ஐ திங்க் ஒரு சின்னதா ஒரு சாங் இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சார், அந்த சீக்வன்ஸ் காட்டுறேன் அப்படின்னா. சரி காட்டுங்கன்னாரு. நான் காமிச்சேன். அதுல இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து அந்த ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் லீட் கிட்ட ப்ரொட்டாகனிஸ்ட் அவன் பேசிட்டு இருக்கான். பேசும்போது எனக்கு இது இந்த இடத்துல பேசலாமான்னு தெரியல, ஆனா பேசாம இருந்தா ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். சீன்லாம் பார்த்தாச்சு. 2 days கழிச்சு ரெக்கார்டிங் கம்போசிங் உட்காரலான்னு சொன்னாரு. ஒரு 5-6 டியூன்ஸ் கம்போஸ் பண்ணிட்டு அதுல ஒரு சீன் ஒரு டியூன் டிசைட் பண்ணோம். நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணாரு. இல்ல வெற்றிமாறன், நான் அதை யோசிச்சேன், நான் வேற ஒண்ணு பண்ணிருக்கேன், நீங்க வாங்க அப்படின்னாரு. ஆக்சுவலா நான் அவருக்கு காமிச்சேன், எனக்கு அந்த சீன் மறந்துருச்சு. இவர் டியூன் பண்ணிட்டு லிரிக் எழுதிட்டாரு, மனசுல ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு, ஒரு மாதிரியா இருக்கு, நல்லா இருக்கு சார். அப்ப சொன்னாரு, அந்த சீன்ல அவன் சொல்றான்ல அதனாலதான் அது அப்படின்றாரு. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணும் போதே நோட் பண்ணிருக்கேன். ராஜா சார் வந்து ரீல் ஒரு தடவை பார்ப்பாங்க, பார்த்துட்டு நோட்ஸ் எழுத போயிட்டு திரும்பி வந்து இன்ஜினியர்கிட்ட சொல்லுவாரு, அந்த 24வது அடி 14th ஃப்ரேம்ல இருந்து சிங்க் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. கரெக்டா அங்க இருந்து வச்சா அந்த மியூசிக் கரெக்டா இருக்கும், அந்த சேஞ்ச் ஓவர் கரெக்டா இருக்கும். ஸோ அவ்வளோ மெமரியோட அவ்வளோ ஷார்ப்பா ஒர்க் பண்ணுவாரு. அதை நம்ம நேர்ல பார்க்கும்போது, பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அந்த மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிதான் சொல்ல. எனக்கு ரொம்ப அண்ட் எல்லாரும் சொன்ன ஒரு எக்ஸ்டென்ஷனா ராஜா சார் பேசுறத, அவங்க எல்லாம் பேசுறத கேட்பாங்க. நான் அவருக்கு தெரியாம எப்போ போனாலும் இந்த கேமராவை ஆன் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டே உட்காந்துட்டே இருக்கேன். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ராஜா சார் வந்து கீபோர்ட்ல அந்த ஹார்மோனியம்ல உட்கார்ந்து அந்த டியூன் எப்படி வருதுன்றதெல்லாம் இருக்கு, எடுத்து வச்சிருக்கேன் நானு. ஐ ரியலி என்ஜாய் த பிரிவிலேஜ். ஐ ஃபீல் இட்ஸ் a privilege எனக்கு. அண்ட் அவர் வந்து எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாரு. இந்த சென்ஸ் பர்சனலா அவரோட இன்டராக்ட் பண்றதுக்கு, பேசுறதுக்கு, நமக்கு பிடிச்சதை சொல்றதுக்கு.
அப்புறம் வந்து ராஜா சார் கிட்ட நான் பார்த்தது ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு சாங் பண்றோம், அந்த நேரம் நமக்கு அது கரெக்டா இருக்கு. அப்புறமா வந்து ஆஸ் வி டேக் லாங் டைம் டு மேக் த ஃபில்ம், அந்த ப்ராசஸ்ல ஏதாவது மிஸ் ஆகும்போது, சார் இல்லை சார் எனக்கு வேற மாதிரி இருந்தாலும் ஓகே அதை விட்டு வேற பாட்டு பண்ணிக்கலாம். அவரோட ஒரே என்னன்னா, இந்த படம் இந்த டைரக்டர் அவங்க விஷயம் என்ன, அதுக்கு நான் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறேன், வாட் இஸ் மை கான்ட்ரிபியூஷன் டு தி ஃபில்ம். அந்த பர்சனல் லைக் டிஸ்லைக் ஐடியாலஜி டிஃபரன்சஸ் அதை பத்தி எல்லாம் அவர் கவலையே பண்றது கிடையாது. ஐ எம் ஹியர் டு டூ வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ. நீ சொல்லு, நான் செய்யறேன், ஆனா நீ கரெக்டா சொல்லு, வாட் யூ வாண்ட் கிளியரா சொல்லு அப்படின்னு. நமக்கு கிளாரிட்டி இருக்காது, ஆனாலும் அவர் வந்து சரி he gives the time, சரி உனக்கு என்ன வேணும், எப்படி வேணும், ஓகே எஸ் ஃபைன். இப்படி இந்த ஜேர்னில ஒரு 15-20 டியூன் ராஜா சார் பண்ற டியூன் நான் கேட்டிருக்கேன். அவர் எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாரு. அந்த ஃபாஸ்டா பண்றதுன்றது ஒரு பெரிய இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது என்னவா மாறுது. இப்போ இந்த சாங் இப்போ கேட்கும்போது நம்ம நார்மலா நோட்டீஸே பண்ண மாட்டோம். நம்ம நார்மலா அதாவது மியூசிக்கலா ட்ரெயின் ஆகாத ஆட்கள் நோட்டீஸே பண்ணாம விடக்கூடிய ஒரு சின்ன சைம் எங்கேயோ கேக்குது, ஒரு சின்னதா ஒரு பெல் சவுண்ட் கேக்குது. இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு, அந்த சவுண்ட் நமக்கு எப்படி கேக்குது, இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அவ்வளோ சாங் இருக்கு, மற்ற மியூசிக் இருக்கு, வாய்ஸ் இருக்கு, நடுவில் அந்த சாங் இந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சா கேட்கணும்லாம் ஒரு டிசைட் பண்ணி ஒன்று ஃபைனலா ஒன்று கொடுக்குறாரு இல்லையா. அதுதான் அந்த என்ன சொல்றது மியூசிக்கல் அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்ட். அது பக்கத்துல இருந்து பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல 4 சாங்ஸ், 4மே 4 விதமான சாங்ஸ். ஸோ ஒரு இந்த ஜேர்னில எனக்கு ராஜா சாரோட இருந்து அவரோட இன்டராக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னுடைய லைஃப்ல பர்சனல் லைஃப்ல என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய கிஃப்டா தான் நான் பார்க்கறேன். அதை என்ன எல்லா விதத்திலையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது. அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், இப்போ எனக்கு வந்து இந்த படத்துல பல இடங்கள்ல சொன்னாலும் திரும்ப சொல்றேன், 8 நாள் வாங்க அப்படின்னு ஷூட்டிங் கூட்டு போனேன் சேதுவ. இந்த செகண்ட் பார்ட் அன்னைக்கு ஷூட்டிங் முடிக்கும் போது எவ்வளவு நாள் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்துன்னு கேட்டேன். 257 டேஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து சேது எப்படியும் ஒரு 120 டேஸாவது குறைஞ்சது நடிச்சிருப்பாரு. அந்த பேஷன்ஸுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல், தேங்க்யூ. சூரி வந்து அதை விட அதிகமாக தான் நடிச்சிருப்பாரு. எல்லாருமே வந்து இப்ப ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த படத்து கூடவே டிராவல் பண்ண நடிகர்கள் நிறைய பேர். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கேட்டா சொல்லுவாங்க, எங்க டீம்ல வந்து ஒரு 2-3 பேர் வந்து தோழர்னு கூப்பிட்டு பழகிற ஆட்கள். இன்னைக்கு வந்து எல்லாரையுமே தோழர்னு தான் கூப்பிடுறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு இங்க ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி உருவாயிருக்கு இவ்வளவு நாள் நாங்க ஒர்க் பண்ணதுல. அண்ட் சேதுவோடைய கமிட்மெண்ட் அண்ட் ஒரு விஷயத்தை அவர் உள்வாங்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்றது, இது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா இந்த படத்தோட சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே விடுதலை தான் வாத்தியார். விடுதலை தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கற்றுக் கொடுக்க போகுது. ஸோ நான் இந்த படத்துக்காக நிறைய பேரோட பேசி படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணும்போது எவ்வளவு அவங்க அதை உள்வாங்குறாங்கன்றதை பொறுத்து தான் என்னோட லேர்னிங் என்னவா இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த படம் எல்லாருக்கும் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் படம் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கு, முடிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது
முடியும் போது இன்னும் நிறைய கத்துக்கிட்டு இருந்திருப்போம்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த மியூசிக் ஸ்டேஜ்ன்றதால எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன சொல்ல விரும்புறேன்னா, நான் வந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் செஷன்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ராஜா சார் வந்து அதை எப்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சீக்கிரம் வரேன் சார், எடுத்துட்டு வரேன் சார், சீக்கிரம் வரேன். அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் கேட்கும் போதே வந்து தெரியும் எவ்வளோ சேலஞ்சிங்கானதுன்னு. 257 நாள் ஷூட்டிங்கு. அதுவும் கூட அன்னைக்கு கூட எப்படி முடிச்சேன்னா, வேற வழி இல்லை, அதனால ஷூட் பண்றதை நிறுத்திக்கிறேன்னு நான் சொன்னேன் தவிர ஷூட்டிங்கை முடிக்கிறேன்னு சொல்லலை. ஏன்னா முடியல, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. பட் எனிவே இவ்வளவு நாள் எல்லாருக்கும் வெறும் டைம் மட்டும்தான். ப்ரொடியூசருக்கு டைமு, பணம், இன்ட்ரெஸ்ட் எல்லாமும் சேர்ந்து இருக்கு. அதோட சேர்ந்து அவரும் வந்து இந்த படத்தின் மூலமா லேர்ன் பண்ணி அவர் பர்சனல் லைஃப்லயும் நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இந்த படத்தோடவே தொடர்ந்து கூட இருக்காரு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐ நீட் டு தேங்க் த ஃபேமிலி. என்னோட பசங்க பூந்தென்றல், கதிரவன் அண்ட் ஆர்த்தி, அப்புறம் அம்மா, அக்கா, அவங்க 2 பேர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் என்னுடைய ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் மை டீம், எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் யாருமே பேசல மஞ்சு வாரியரை பத்தி. அவங்க இல்லாததால நம்ம யாரும் பேசவே இல்லை. அவங்களும் வந்து அவங்களையும் அந்த மாதிரி தான் கூப்பிட்டேன். சும்மா ஒரு கெஸ்ட் ரோலு ஒரு 3 நாள் வரைகளான்னு தான் கூப்பிட்டேன். ஓகே, நாங்க 3 சீன் சொன்னேன்னு நினைக்கிறேன். 3 சீன் சொன்னேன். இப்போ 2 பாட்டு இருக்கு அவங்களுக்கு படத்துல வந்து she plays a very important role. அவங்களோட அசுரனுக்கு அப்புறம் அவங்களோட ஒர்க் பண்றோம். இந்த the commitment again she brings in, அந்த ஒரு கேரக்டருக்கு அவங்க கொடுக்குற லைஃப், அதுவும் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த ரோல் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஸ்பெஷலான ரோல் தான் அது. ஒரு படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, என்னப்பா அது. அவர் என்னுடைய நண்பர், அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. அது என்ன கம்பெனி அது? இந்தியன் ஏதோ சேஃப்டி கம்பெனி, ஒரு கம்பெனி, இந்தியன் சினிமா சேஃப்டி கம்பெனின்னு ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அவரு. எங்க படத்துல வந்து இந்த காட்டுல ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து அந்த சேஃப்டிக்காக ஒர்க் பண்ணாங்க, அந்த க்ரூ மெம்பர்ஸோட சேஃப்டிக்கு. அதை பத்தி சொல்றாரு அவர். ஒரு படம் ஒரு டீசெண்டான படமா மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம். அண்ட் அந்த டீம்ல வந்து திரும்ப ரிப்பீட் பண்றேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன் அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட், மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்ஸ், எல்லாருமே வந்து அதுல இருக்கிறவங்க. அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ நான் தான் யார் பேரும் சொல்லன்னு சொல்லிட்டேனடா. ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா, எல்லாரும் தானடா. தேங்க்யூ. அடுத்தபடியாக இந்த திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை பேசுவதற்காக அன்போடு மேடை அழைக்கிறோம். சூரி என்ன கை கிட்ட காணோம்? நீ கூப்பிட்டு வந்த ஆட்கள் எல்லாம் தட்ட சரியா வேலை செய்யல பத்தியா? சார் எல்லாமே அன்பு தம்பிகள் தான் சார், அன்னைகள் தான் சார்.
அப்போ ஒரு பேரை சொன்னவொடனே ஏன் கைதட்டுல விசில் அடிக்கல? இல்லைங்க சார், அது நீங்க பேசுறப்போ குறுக்கிட கூடாதுன்றதுக்காக அமைதியா இருக்காங்க சார். இப்போ எத்தனை படத்துல நடிக்கிறீங்க? எத்தனை படத்துல கதாநாயகன் நடிக்கிறீங்க சார்? இப்போ 3 படத்துல நடிச்சு முடிச்சிருக்கேன் சார். எத்தனை படத்துல கதாநாயகனா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறேன். கதை நாயகனா அடுத்து 2 படத்துல நடிக்க போறீங்க சார். 2 படத்துல நடிக்கிறேன். கதாநாயகனா ஒன்னு ஆக்குனதே வெற்றிமாறன் தான். காமெடி தானே நடிச்சாங்க சார். இப்ப நீ கதாநாயகனா நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா? சும்மா சார் இதுவும் பதிவு தான் சார், வாழ்நாள் மறக்க முடியாத பதிவு தான் சார். இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கல. சும்மா ஒரு பேரை சொன்ன உடனே நிறைய கை தட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். முதல்ல நான் வந்த உடனே எனக்கு கை தட்டுவாங்கன்னு பார்த்தேன் பட்னில். சரி சூரி பேரை சொல்லிடலாம், அதனால கை தட்டுவாங்க, கை தட்டுவாங்களான்னு நினைச்சு சொன்னா கை தட்டல. அதனால தான் உன்னை கூப்பிட்டு சார் நீங்க இருக்கேன்றாங்க சார். சார் எனக்கு எவ்வளவு எங்க இருந்து வந்து எனக்கு உங்ககிட்ட ஒர்க் பண்றப்ப இவ்வளவு ஒரு பாக்கியம் கிடைச்சி இவ்வளவு பரவாயில்ல சந்தோஷமா இருக்கணும். ஏற்கனவே அத்தனை பேர் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு அதே சந்தோஷம் தான் சார். உங்ககிட்ட நான் ஒர்க் பண்றதில்ல. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி, தேங்க்யூ சார். இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி இங்க நடக்கல. வெற்றிமாறன் விடுதலை பற்றி நல்லா எப்படிலாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு ஒரு கற்பனையை உருவாக்குறதுங்கிறது. இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்க இல்லை. இப்போ ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்க இருந்ததா? எப்படி வந்தது? அதே போலதான் ஒரு படம் உருவாக்குறதும். வரேன் இங்க வா சார். இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை சார். நீங்க ஆள் கூட்டு வரலையா? சார் பேசும்போது சொல்லிட்டாங்க சார், பாட்டு தொந்தரவு பண்ணிக்குவோம் சார். ஏன் மேல கோவப்படாதீங்க சார். இல்ல நீங்க 2 பேர் பேரை சொன்னாலே ஆடியன்ஸ் வந்து அவ்வளவு தூரம் ஆடியன்ஸ் நீங்க அவ்வளவு தூரம் கவர்ந்து வச்சிருக்கீங்களா இல்ல நிஜமா கூட்டு வந்தீங்களான்னு தெரியல. ஆனா நீங்க தான் சொன்னீங்க எனக்கு. ஆமா சார், ஆமா சார். நீங்க சூரிய வந்து ஆள் கூட்டு வந்து. ஆமா சார், ஆமா சார். தான் எனக்கு சொன்னாரு. இங்க இது விடுத ரொம்ப சந்தோஷம். ஏன் நினைப்பு வளைக்கிறதே என்ன தொலைக்கிறது. ஏண்டா இந்த உலகத்துல வந்து பிறந்தோம்னு தினமும் ஏன் நினைப்பு என்னையே வளைக்குதே என்னையே தொலைக்குதேன்னு நான் பாடுறேன். அவ்வளவுதான். அதை வந்து தினமும் ஓ நினைப்புன்னு கதாநாயகிக்கு போட்டாச்சு. அதை பாடுறதுக்கு சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டை எடுத்துட்டேன். எடுத்துனதுக்கு அப்புறமா வந்து வெற்றிமாறன் வந்து இல்லை சார் உங்க வாய்ஸ் வேணும்னாரு. அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசுல ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டேன். மனசுல ஒரு மாதிரியா இருக்கு அமைதியா பாருங்க. மனசுல ஒரு மாதிரியாயிருக்கு அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவரு சொல்லி அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவரு கர்நாடக மியூசிக்ல ரொம்ப அத்தனை பெரிய வித்வான்கள்கிட்டையும் இருந்து அவங்க மாதிரியே பாடக்கூடியவர். அவங்க கிட்ட இருந்து என்னென்ன கத்துக்கிட்டாருங்கிறத அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் நாள் முழுக்க கேட்டுட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன். இங்க கூப்பிட்டு இழுத்து பிடிச்சு இங்க வாங்க இங்க வந்து பாடுங்கன்னு சொல்லி அவரை ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்பிரமணியன். அதே மாதிரியா
வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன், எனக்கு அப்புறம் தான் நீங்க நான் பார்க்க முடியும். நான் தானே முதல் ரசிகன், எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க. இப்ப நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்ல, எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கேன். எல்லாரும் எதிர்பார்க்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நினைச்சுக்கிட்டு செகண்ட் பார்ட்ல இப்படித்தான் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் வேற ரூட்ல டிராவல் பண்றாரு, அதை நான் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டு நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப. ஆனா அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமா வந்து இதை வந்து ஆக்கணும். இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும். ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்கு, இவ்வளவு பேரை நல்லா உழைச்சிருக்காங்க. ராஜீவ் மேனன் சாரை பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன், நான் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. யார் யாரு சார்? ராஜீவ் மேனன் சார். யார் இந்த கேமரா பண்ணுவார்? அவரா? ஆமா அவர் தான். என்ன சார்? அதே மாதிரி சேத்தன் ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்ல இவர் நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டணும் அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு. அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவரை அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன். அப்போ அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினா சார் எனக்கு லைஃப்ல இது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு. ஆனா அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா அதெல்லாம் கட் பண்ணிட்டாரு வெற்றிமாறன். ஆனா அவர் தானே டைரக்டர், அவரை டிசைட் பண்றாரு. அவர் டிசைட் பண்றதுதான் நம்ம படமா பார்க்கிறோம். இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டியூனை உருவாக்குறதும் அதே போல. டியூன் வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்கும்னா, ஒரு டைரக்டர் ஒரு படம் ஒர்க் பண்றேன்னா மைண்டு உள்ள வந்து ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா உள்ள வந்து பிளாங்க் ஆயிடும், எம்டியா இருக்கும், ஒரு கற்பனையும் இருக்காது. ஆரம்பிச்சாச்சுன்னா அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெலுங்குல ஒர்க் பண்றேன், அந்த படத்துக்கு அந்த கதை சொன்ன உடனே இந்த படத்துக்கு சார் நான் ஒரு ஆகாயத்துல ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். அதாவது இசையில ஆகாயத்துல எப்படி புள்ளி வைப்பீங்க? அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்துல புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு போறேன் கம்போசிங்கு. அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா. அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட அவங்க எழுதிக்கிட்டு வந்த பாட்டெல்லாம் வரிசையா டியூன் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன். இது எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி படங்கள் அமையிறது வேற, ஆனா அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் கொடுக்கறது வேற. எனக்கு அது ஒரு வேலையே இல்லை. இவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன ஆகாயத்துல புள்ளி வச்சிருங்க சார் நான் சொல்ல முடியும்? வெற்றிமாறன் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வாட்சேன்னா அது பாட்டு அவர் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்றாரு. ஃபுல்லா வந்து நான் திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ திரும்பிட்டு பாடிட்டு பார்த்தா இவர் இப்படி இந்த பக்கம் இப்படி எது வெற்றிமாறன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இல்லை, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு கொடுக்கல. அவர் பேர் எங்கேயாவது போட்டாருன்னா அது நல்ல பிரைஸ் கிடைக்கும். பிரைஸ் ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் நான் வந்து ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல வந்து நான் இருந்ததில்லை, எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் போறதும் இல்லை. முதல் முறையா எல்லாரும் பேசுறதையும் அவர் கேட்டாரு, வெற்றிமாறன் சார் நீங்க முதலே பேசிட்டு நீங்க போயிடுங்க அப்படின்னாரு. இல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் பேசுறதையும் கேட்கறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இது வந்து இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். தம்பி வாழ்க. உங்களை பத்தி அவர் சொன்னாரு, சொல்லிட்டு இருந்தாரு விஜய் சேதுபதி. ரொம்ப அப்பாவை கேட்டேன்னு சொல்லு. ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் வணக்கம்.